இன்னைக்கு நம்ம இட்லி பொடி வறுத்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். உளுத்தம்பருப்பு, இது 1 கிலோ இட்லி பொடி தேவை எனக்கு. அதனால வந்து 1/2 கிலோவுக்கு மேல உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு கூட இருக்கணும், கடலைப்பருப்பு கம்மியா இருக்கணும். அதனால உளுத்தம்பருப்பு வந்து 600 கிராமுக்கு கிட்டத்தட்ட எடுத்து வச்சிருக்கேன். அதோட கருப்பு உளுந்தும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து தனியா அதை வச்சிருக்கேன். இதையும் தனியா வறுக்கணும், எல்லாமே தனித்தனியா வறுக்கணும். அப்புறம் கடலைப்பருப்பு, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளும் போடலாம். என்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தது, அதனால வெள்ளை எள்ளு போட்டுட்டேன். இதுக்கேத்த ஒரு கப்புல காஞ்ச மிளகா காம்பாஞ்சு வச்சிருக்கேன். இதுக்கு இது வறுத்த எல்லாம் அரைக்கும் போது உப்பையும் வந்து கல் உப்பையும் நான் வந்து கடைசியில இந்த இழுப்பு சட்டியில வறுத்துட்டு தான் நான் அரைப்பேன். கெட்டு போகாம இருக்கும், ரொம்ப நாளைக்கு வரும். இதெல்லாம் எப்படி செவக்க தனித்தனியா தான் வறுக்கணும், எல்லாத்தையும் ஒன்னா போட்டு வறுக்கப்படாது. இதை வறுத்துட்டு அதை அரைக்கும் போது நான் காமிக்கிறேன். பருப்பு பொடிக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு துவரம்பருப்பு, 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை, உடச்ச கடலை எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து 4-5 மிளகா தான் எடுத்து வச்சிருக்கேன். முழுக்க முழுக்க இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து மிளகு தான் இருக்கு. 100 கிராமுக்கு மிளகு எடுத்து வச்சிருக்கேன். 100 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும் மிளகு. இது எல்லாமே தனித்தனியா தான் வறுக்கணும். எல்லாம் எண்ணெய் இல்லாம வெறும் சட்டியில வறுக்கணும். அப்பதான் வந்து கெட்டு போகாது, இல்லாட்டி கெட்டு போயிடும். துவரம்பருப்பை முதல்ல வறுத்துண்டு, அதுக்கப்புறமா வந்து மிளகாவையும் வறுத்துண்டு, இதையும் வறுத்துண்டு, மிளகையும் வறுத்துண்டு, கடைசியில உடச்ச கடலையும் லேசா செவக்க, அது ரொம்ப செவக்க வேண்டாம், அந்த இழுப்பு சட்டியில போட்டு அந்த சூடு வர அளவுக்கு வறுத்துண்டு இதெல்லாம் அரைச்சிட்டு அதையும் சேர்த்து அரைச்சோம்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இதை வறுத்துட்டு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி பொடிக்கு எல்லாம் வறுத்தாச்சு. எல்லாமே நான் தனித்தனியா வறுத்திருக்கேன் பாருங்க. இந்த வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து, இது ரெண்டையும் தனியா வறுத்திருக்கேன். கடலைப்பருப்பு, எள்ளு, மிளகா, உப்பு, இது எல்லாமே நான் தனித்தனியா நல்லா செவக்க வறுத்திருக்கேன். வெறும் சட்டியில தான் வறுத்திருக்கேன் எல்லாத்தையும், எண்ணெய் விடாம. இது இப்போ எல்லாத்தையும் தனித்தனியா தான் அரைக்கணும். அரைச்சிட்டு ஒன்னா கலந்துடலாம். பருப்பு பொடிக்கு செவக்க வறுத்திருக்கேன் பாருங்க. இந்த துவரம்பருப்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா செவந்து வறுக்கணும். அப்பதான் சாத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி சாப்பிட முழுங்க முடியாத மாதிரி இருக்கும், பச்சை வாசனை அடிச்சுட்டு. அதனால நல்லா செவக்க வறுத்துடணும். இது சிகப்பா இருக்கேன்னு இருக்காது, அரைச்சோம்னா நல்லா வெள்ளையாடும் பாருங்க. உடச்ச கடலையே நான் அந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துருக்கேன். இதுக்கு தேவையான மிளகா, கடைசியில அந்த சட்டியில மிளகு சூடு பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப இதெல்லாம் தனித்தனியா அரைச்சு கலந்துடலாம். பருப்பு பொடி தனித்தனியா வந்து எடுத்து வச்சிருந்தேன். அதெல்லாம் வறுத்துட்டு தனியா எல்லாம் தனித்தனியா அரைச்சிருக்கு. அரைச்சு ஒன்னா கலந்துருக்கேன். கலர் வந்து எவ்வளவு வெள்ளையா இருக்குது பாருங்க. ஏன்னா காரம் வந்து மிளகாவோட அளவு கம்மி, மிளகுதான் ஜாஸ்தி. அதனால இந்த வெள்ளை நிறம். இட்லி பொடியும் ரெடி ஆயிடுது. எல்லாம் தனித்தனியா அரைச்சு ஒன்னா கொட்டி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இட்லி பொடி, பருப்பு பொடி ரெடி.